ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சேவ் நவ் ரிக்ரெட் லேட்டர். இன்றைக்கி நம்ம சம்பாதிச்சு மிச்சம் பண்ணி வச்சுருந்தா அது நம்மளுக்கு நல்லது. அது இல்லாத நம்ம எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு வருகிற வருமானத்தை எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு ஒன்றுமே மிச்சம் வைக்காம இருந்தால் அதை நம்ம நாளைக்கு நம்ம அதை பற்றி நினச்சி வருத்தப்படுவோம். அதை பற்றி தான் பேசுவோம். ரொம்ப சுருக்கமாக பேசணும்னா என்ன இதில் இருக்கு தெரியுமா? ஒரு சிம்பிள் டிப்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்மளுக்கு ஒரு சின்ன சம்பளமா இருக்கட்டும், இல்லை பெரிய சம்பளமா இருக்கட்டும், அது எப்படின்னா சில பேர் வாரத்துக்கு சம்பாதிப்பாங்க. வாரம் வாரமா அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். சில பேருக்கு அன்னன்னைக்கு சம்பளம் கிடைக்கும். சில பேர் 15 நாள்ல சம்பளம் கிடைக்கும். சில பேருக்கு பூரா மாசமும் முடிச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட் நாள் 30ஆம் தேதி கிடைக்கும். சில பேருக்கு 5ஆம் தேதி கிடைக்கும். 5ஆம் மாசத்துல ஒரு 6 டேட் இருக்கும். 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அது அதுக்கு முந்தின நாள் 4ஆம் தேதி கிடைக்கும். உண்மையிலே ஃபிக்ஸ்டு ஒரு 5ஆம் தேதி சம்பளம் கிடைக்கும். உண்மையில தனித்தனி டேட் இருக்குது. இதுல முக்கியமா சொல்ல போனோம்னா என்ன நம்மளுக்கு நம்மளுக்கு வர வேண்டியது வருமானம் வருது பாரு. அது நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டா சேவ் பண்றதா ஒரு புத்திசாலித்தனம். அதுலதான் நம்ம எல்லாத்தையும் செலவு பண்ண லாஸ்ட்ல நம்ம தான் வருத்தப்படுவோம். அதை பத்தி தான் பேசப்படும் இந்த வீடியோல. எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட், அன்பான ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணலன்னாச்சும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கொடுங்க இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. நிறைய மணி சேவிங் டிப்ஸ் போட்டிருக்கேன். எல்லாம் எந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு போய் சேரட்டும், நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கட்டும். அதுதான் ரிக்வெஸ்ட் பண்ணி மீண்டும் நான் கேட்குறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பேசணும். இப்ப பாருங்க 2 பேர் இருக்காங்க நினைச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒருத்தவங்க என்ன சொல்றது, எல்லாத்தையும் சேவிங் பண்ணிட்டே இருப்பாங்க. ரொம்ப கஞ்சதனமா இருந்து சேவ் பண்ணாங்க. ஒருத்தவங்க எல்லாத்தையும் அப்படியே ரொம்ப லக்ஸூரியஸா செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. இதுல என்ன அவசரமா 10 வருஷம் கழிஞ்சு, இப்ப 2026 இல்ல, 10 வருஷம் கழிஞ்சு 2035 எண்டுல பாருங்க என்ன அவசரமா ஒருத்தவங்க ஒண்ணுமே சேவ் பண்ணாம இருக்காங்க பாரு. எல்லாரும் செலவு ரொம்ப லக்ஸுரியஸா ட்ரெஸ், கோல்டு, அக்சசரிஸ், மொபைல், வண்டி, பைக்கு, ஸ்கூட்டி அப்படின்னு லிஸ்ட் போயிட்டே இருக்கும். எல்லாத்தையும் வாங்கியிருப்பாங்க. அவங்க அன்னைக்கு இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் 2035 எண்டில் ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. ஆனா இன்னொருத்தவங்க யாரும் ரொம்ப கஞ்சதனமா எல்லாத்தையும் மிச்சம் பண்ணி வச்சிருக்காங்க பாரு. அவங்களுக்கு ஒரு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் கிடைக்கும். ஏன்னா அவங்க கவலைப்பட மாட்டாங்க. எல்லாமே அவங்க நல்லபடியா எல்லாம் சேவ் பண்ணிட்டு எல்லாம் நல்லா கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல என்ன தெரியுது உங்களுக்கு, நம்மளுக்கு கிடைக்கிற வருமானத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா அதை பிரிச்சு தனித்தனியா பிரிச்சு ஏற்கனவே நான் சொல்றேன் 50-30-20 இப்படி. இல்ல உங்களுக்கு ஜாஸ்தி சேவ் பண்ணாலும் நீங்க 50-50 சேவ் பண்ணலாம். 50% உங்களது சேவிங், 50% உங்களது எக்ஸ்பென்சிவ் வச்சு நீங்க சேவ் பண்ணலாம். ஸோ இப்படி சேவ் பண்ணாதான் நம்ம நம்மளது எதிர்காலம் நம்மளுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகேவா? இப்ப என்ன சொல்றேன்னா இப்ப நம்மளே சில பேர் நம்ம நினைப்போம், நம்ம இந்த மாசம் ஆர்டி ஓபன் பண்ணலாம், இந்த மாசம் ஆர்டி ஓபன் பண்ணலாம்னு. அப்படி ஒரு மாசமா தள்ளி போகும். ஒரு மாசம் வேண்டாம், அடுத்த மாசம் பாத்துக்கலாம், இந்த மாசம் நம்ம நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு அந்த சேவிங்க பத்தி கொஞ்சம் கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. நம்ம செய்யணும்னா அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு அந்த ஒரு கட்டாயத்துல இருக்கணும். அதுல நம்ம தள்ளி போட என்ன ஆகுறோமோ அது கடைசியில் அந்த இன்ட்ரெஸ்டா போயிடுது. வேண்டாம், அது கூட போட்டோம், நம்ம செலவு பண்ணலாம், பாத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம சம்பாதிச்சு என்னைக்கோ கிடைக்கிறதுக்காக நம்ம எதுக்கு இன்னைக்கு நம்ம உழைச்சி வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப சிரிப்பா இருக்குல்ல. நான் அப்படிதான் ஜாலியா பேசுவேன். நான் எனக்கு பிடிச்சவங்கள்ட்ட நான் இப்படிதான் ஜாலியா பேசுவேன். நம்ம இன்னைக்கு சேவ் பண்ணலன்னா நாளைக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியும். நம்ம நாளைக்கு ஒரு என்னது சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். அதுக்குன்னு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு அடுத்த மாசம் இல்ல அடுத்த வருஷம் இல்லை, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை பத்தி தான் நான் ஒரு டீட்டெயிலா நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ என்ன சொல்றேன்னா சேவ் நவ் ரிக்ரெட் லேட்டர். இன்னைக்கு சம்பாதிச்சு மிச்சம் பண்ணி வைங்க, நாளைக்கு கவலைப்படாதீங்க. நம்மள நிறைய பேர் என்ன நினைப்பாங்க தெரியுமா, ஒரு சிம்பிளா நினைப்பாங்க, வேண்டாம், தேவையில்லை, இந்த மாசம் நம்ம சேவ் பண்ணக்கூடாது, அடுத்த மாசம் பார்க்கலாம். என்ன ஆகுது இதுல அந்த இன்ட்ரெஸ்டை நம்ம தொலைச்சிடுவோம். அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிற சேவிங் பண்ற ஒரு இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்டே நம்ம தொலைச்சிடுவோம். அப்படி இல்லாம ரொம்ப டிசிப்ளினா ஒண்ணும் இல்லைங்க.
ஒரு சின்ன ரூபாய், ஒரு 100 ரூபாய் எடுத்துக்கோங்களா, வேண்டாம் 500 ரூபாய், 100 ரூபாய் எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் 100 ரூபாய், ஒரு 15 நாள் நான் 100 ரூபாய் எடுத்து ஒரு டப்பால போட்டு வச்சேன். 100 ரூபாய் எடுத்து ஒரு 6 ரெக்கரிங் டெபாசிட் ஓப்பன் பண்ணேன். அது ஸ்லோ அண்ட் ஸ்டடியா வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டா வந்து அது ஜாஸ்தியா சேவ் பண்ணதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நேரம் வந்து ரொம்ப வேல்யூபிள் தன் மணி. நான் அதுக்கு நிறைய வீடியோ போட்டுக்கேன். டைம் இஸ் மோர் வேல்யூபிள் தன் மணி. பணம் வந்து நம்ம வந்து சம்பாதிக்க முடியும். என்ன சொல்றாங்க வந்து மணி கேன் பி ஆன் அகேன். நம்ம வந்து இப்ப நம்ம இன்னைக்கு நம்ம வந்து சப்போஸ் ஒரு மாசம் வேலைக்கு போகல, நம்ம சம்பளம் கிடைக்க நினைச்சுக்கோங்க. நம்ம வந்து சரியான திருப்பி நம்ம வேலைக்கு போய் நம்ம வந்து பணத்தை வந்து சம்பாதிக்க முடியும். ஆனா அந்த டைம் வந்து அப்படி சம்பாதிக்க முடியாது. நிறைய இதுல நான் சொல்றேன், டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அதை கொஞ்சம் நாங்க டீட்டெயிலா நான் வந்து சொல்லதுக்கு ஆசைப்படுறேன் இந்த வீடியோல. ஆக்சுவலி வந்து நான் இன்னைக்கு ஆஃபீஸ்ல இருந்து என்னது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அது என்ன ஆச்சுன்னா வந்து எனது பாஸ் வந்து சீக்கிரம் வந்துட்டாங்க. அப்ப அந்த அவங்க வந்து இன்னைக்கு நைட்டு ஃபிளைட் அவங்களுக்கு இருக்குது யூரோப் போறதுக்கு. அந்த டைம்ல வந்து அதுக்கு அவங்க சீக்கிரம் வந்துட்டாங்க. அது எனக்கு ஞாபகம் இல்லை, சரியா ஞாபகம் தான். இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் போய் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்றேன். அதுக்காக வந்து நான் இந்த வீடியோ வந்து எவ்வளவு ரெக்கார்ட் பண்ணேன்னா அது பெண்டிங் வந்து வீட்டுக்கு வந்து ரெக்கார்ட் பண்றேன். ஸோ வந்து நாளைக்கு சனிக்கிழமை வீடியோ நான் போஸ்ட் பண்ண முடியும். இது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி நான் அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நீங்க பாப்பீங்க என்னடா முதல்ல வந்து டிஷர்ட்ல வந்து டிவி வேற அவுட்லுக் வந்துச்சு பேக்ரவுண்ட் நினைப்பீங்க. இது வீட்டுல இருந்து இப்ப நடக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா வந்து டைம் வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் தென் மணி. டைம் இஸ் மோர் வேல்யூபிள் தென் மணி. ஏன்னா வந்து நம்ம வந்து எல்லா வருஷமும் நம்ம வந்து நினைப்போம் இப்போ சேவ் பண்ணலாம்னு. அதை வந்து நம்ம வந்து டிலே பண்ணிட்டே இருக்கோம். ஒரு சில காரணத்தால ஒரு சில சூழ்நிலை வந்து அதுல வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்ம அந்த சேவிங் பண்றது வந்து டிலே பண்ணிக்கிட்டே போவோம். நம்ம இதுல வந்து நிறைய பேருக்கு எனக்கும் ஆயிருக்கு. ஒரு சில இப்ப இல்ல, ஜஸ்ட் லாஸ்ட் இயர் நான் ஏதோ நினைச்சிட்டாங்க. ஆனா வந்து இல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அது அப்படியே பெண்டிங் ஆயிடுச்சு. நான் ஐ கேன் நாட் கோ ப்ரொசீட் ஃபார் தட் சேவிங். அதுக்காக வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒரு டிட்டர்மைன் பண்ணிட்டு வந்து சேவிங் பண்ணி தான் ஆகணும். அப்படி ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் நம்மளால செய்ய முடியும். இப்ப நம்ம வந்து நினைச்சு பாருங்க, இப்ப நம்ம வந்து எவ்ரி இயர் டிலே பண்ணிட்டு போவோம் சேவிங்ல. அதுல வந்து நம்ம வந்து அது பவர் ஆஃப் கம்பவுண்டிங் வந்து நம்ம லூஸ் பண்றோம். கம்பவுண்டிங்னா என்னன்னா வந்து கூட்டு வட்டிக்கு மேல வட்டி சொல்லுவாங்க, கூட்டு வட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க பிபிஎஃப்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், எல்லா கவர்மெண்ட் சென்ட்ரல் பேங்க்ல இருக்குது, இவன் போஸ்ட் ஆபீஸ்லயும் இருக்குது. அதுல நீங்க போய் பணம் வந்து நீங்க மாசமும் சேர்க்கலாம், இல்ல வருஷத்துலயும் சேர்க்கலாம், இல்ல வந்து என்ன சொல்ல 6 மாசம் ஒருத்தரையும் சேர்க்கலாம். இது அப் டு யூ, உங்களது வருமானம் எப்படி அப்படி நீங்க வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் நான் வந்து 1.5 லட்சம் ரூபாய், அது 1.5 லட்சம் ஒரு வருஷத்துல கட்டலாம். 500 ரூபாயில இருந்து 1.5 லட்சத்துக்குள்ள ஒரு வருஷத்துல கட்டலாம். இப்ப நான் இந்த வருஷம் வந்து 1.5 லட்சம் ரூபாய் கட்டுறதுன்னு நினைச்சுக்கோங்க. பிபிஎஃப்ல போய் ஃபுல் வருஷத்துக்கு கட்டிட்டேன். அடுத்த வருஷம் நான் வந்து போய் கட்டுவோம் 2027ல. அப்ப இந்த வருஷத்துக்கு வட்டி எனக்கு கூட்டி வரும்ல. அடுத்த வருஷம் நான் 1.5 லட்சம் கட்டுவேன். சோ 1.5 லட்சம் பிளஸ் உங்களுக்கு வட்டி கிடைக்குதுல்ல. சப்போஸ் நான் சின்ன அமௌண்ட் கட்டிட்டேன் நினைச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கட்டிதான் ஆகணும், இல்லைன்னா பெனால்ட்டி ஆகும்னு சொல்லி ஒரு 500 ரூபாய் கட்டினா எனக்கு வந்து அது ரொம்ப சின்ன ஒரு மினிமைஸ் இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். அதுக்கு எப்பயுமே வந்து இந்த சேவிங் வந்து ஒரு ஃபோக்கஸ்டா இருக்கணும். அப்ப வந்து நம்ம வந்து அந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங் யூஸ் பண்ணாத நம்ம வந்து நல்ல ஒரு வட்டி நம்ம வந்து இந்த இடத்துல உண்டாக்கலாம். ஈவன் இப்போ வந்து ஸ்மால் அமௌண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கன்சிஸ்டன்ட் இருந்து வந்து நம்ம வந்து அதை குரோ பண்ணி ஒரு லார்ஜ் ஃபண்ட் வந்து ஒவ்வொரு டைம் வந்து நம்ம வந்து பில்டப் பண்ண முடியும். ஒரு ஸ்மால் அமௌண்ட் கவலைப்படாதீங்க. நம்ம எல்லாரும் வந்து 1000, 2000, 3000 அப்படி வந்து அடி போடுறாங்களா, ரெக்கரிங் டெபாசிட் போடுறாங்களா, என் இல்லையே நான் வந்து 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய் போட்டு வரேன் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வந்து கவலைப்பட தேவையில்லை. நீங்க வந்து ஒரு சின்ன அமௌண்ட் ஸ்டார்ட் பண்ணால போக வந்து நீங்க வந்து ஜாஸ்தியா நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்குள்ளே தானே வந்துடும். ஸோ the earlier you start, less you need to save later. சீக்கிரமா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க சேவிங் வந்து நீங்க சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா வந்து நம்ம வந்து வயசு ஆக இல்ல நம்மளுக்கு ஒரு டென்ஷன் இல்ல. கொஞ்சம் பணம் நம்ம சேவிங்ல இருந்தா போதும். அது இப்ப இருந்து ஜாஸ்தி நம்ம சேவ் பண்ணது வந்து நம்ம அதை பழக்கத்தை கொண்டு வரணும். நெக்ஸ்ட் நான் என்ன சொல்ல போறேன்னா இந்த வீடியோல வந்து எமர்ஜென்சி டோன்ட் சென்ட் இன்விடேஷன். எமர்ஜென்சி வந்து நம்மளுக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்கறது இல்ல. சரி அனி நான் வந்து உனக்கு வந்து என்ன சொல்ல எமர்ஜென்சி கொடுக்க போறேன்னு அப்படின்னு எனக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்கறது இல்ல எமர்ஜென்சி.
ஸோ அதுக்கு நம்ம எப்பயுமே வந்து ரெடியா இருக்கணும். எமர்ஜென்சி வந்து எந்த இடத்துலயும் நம்மளுக்கு ஆகும். மெடிக்கல் எமர்ஜென்சி ஆகும், இல்ல வந்து ஒரு வேலை போற விஷயம் வரும் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு எமர்ஜென்சி நினைச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஃபேமிலியில வந்து ஒரு எமர்ஜென்சி வரும், திடீர்னு ஒரு எதிர்பாராத ஒரு செலவு வந்துடும். தென் லைஃப் வந்து ஒரு கேன் சேஞ்ச் ஓவர் நைட். ஒரு வாழ்க்கை வந்து சொல்ல முடியாது. நான் இன்னைக்கு உங்கள்ட்ட பேசுறது வந்து இப்ப நைட்டு போகணும், மணி இப்ப வந்து 10:20 ஆகுது. இந்த டைம் நான் ரெக்கார்ட் பண்றேன். இதுக்கப்புறம் நம்ம தூங்க போறோம், நம்ம வேற என்னமோ வேலை செய்ய போறோம். ஆனா ஓவர் நைட்ல வந்து வாழ்க்கை வந்து எப்பயுமே சேஞ்ச் ஆகும். ஸோ எனி டைம் எனி திங் வில் ஹேப்பன். ஸோ அதுக்கு நம்ம எப்பயுமே வந்து ஒரு ரெடியா வச்சுக்கணும். நம்மளுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து எந்த நேரத்துக்கும் நம்ம ரெடியா வச்சுக்கணும். இஃப் யூ ஹேவ் சேவிங் நினைச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களோட சேவிங் உங்கள்ட்ட இருக்குன்னு இது இருந்தால உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. அது வந்து இஃப் உங்களுக்கு வந்து சேவிங் இல்லைன்னா இப்ப நீங்க என்ன செய்வீங்க, போய் ஒரு லோன் எடுப்பீங்க, இல்ல வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவீங்க. அது வந்து தென் அகைன் என்ன ஆகுது, அந்த லோனுக்கு நீங்க வந்து திருப்பி கொடுக்குறாப்ல இருக்கணும், அதுக்கு வட்டி கொடுக்குறாப்ல இருக்கணும். இப்ப நீங்க கிரெடிட் கார்டுல பே பண்ண வந்து கிரெடிட் கார்டுக்கு திருப்பி பேமெண்ட் கொடுக்கணும். இது வந்து ஒரு கடன் காரணம் நம்ம மாறோம்ல. அதுக்குன்னு நம்ம எப்பயுமே வந்து நம்ம சேவிங்ஸ் வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை வந்து எப்பயுமே வந்து நம்ம ரெடியா வச்சுக்கணும். சேவிங் ப்ரொவைட் பீஸ் ஆஃப் மைண்ட். அதான் சொல்ல வரேன் நான் ரொம்ப கிளியரா. நம்மள்ட்ட ஒரு எமர்ஜென்சி பண்ண இருந்தா நம்மளுக்கு எந்த டைம் எந்த ஒரு எமர்ஜென்சி வந்துடும். ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி திடீர்னு வந்துடும், இல்ல ஒரு ஜாப் லூஸ் ஆயிடும், இல்ல வீட்லயே ஒரு திடீர்னு ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம வந்து ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட் பண்றாப்ல இருக்கணும். ஸோ அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து தைரியமா சொல்ல முடியும், ஓகே பரவாயில்ல நம்ம பாத்துக்கலாம், நம்மள்ட்ட இருக்குது அதை பாத்துக்கலாம் அப்படி சொல்ல முடியும். நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் இந்த இடத்துல சொல்றேன். 2022 நினைக்கிறேன், 2022ல நான் வந்து ஒரு பிளாட் வந்து புக் பண்ணிட்டேன். அதுக்கு எல்லா பணமும் கட்டியாச்சு. லாஸ்ட்ல வந்து ஒரு அந்த பொசஷன் கொடுக்கணும். பொசஷன் திரும்ப உங்களுக்கு, ஏன்னா அந்த பில்டர் வந்து நம்மளுக்கு வந்து பேப்பர்ல எழுதி கொடுப்பாங்க, எல்லாம் நம்மளுக்கு டியூஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஸோ யூ கேன் டேக் த பிளாட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கீ கொடுப்பாங்க நம்மள்ட்ட. அந்த டைம் வந்து எனக்கு வந்து 2.25 லட்சம் வந்து எனக்கு வந்து ஷார்ட் ஃபால் இருந்துச்சு. நான் நினைச்சேன் இப்போ வந்து இப்ப 2.25 லட்சம் ஒரு சின்ன அமௌண்ட் இல்ல, இது போய் நம்ம யார்ட போய் கேட்கலாம், கை மாத்த கேட்கலாம், இல்ல என்ன செய்யலாம்னு நினைச்சேன். அப்புறம் திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. எனக்கு நான் இப்ப வந்து எடுக்க முடியல, கபர்ல இருக்குது, ஒரு பர்சன்ட் இருக்கணும். அந்த பர்சன் ரொம்ப வருஷமா நான் யூஸ் பண்ண அந்த பர்சன் மாசம் வந்து ஒரு அமௌண்ட் அதை போட்டு அதை எடுக்கக்கூடாது. ஒரு ஸ்ட்ராங்கா இருப்பேன் நான் அந்த பர்ஸ்குள்ள. அந்த பர்ஸ்குள்ள எவ்வளவு இருக்கா காசு, அது ஒரு எமர்ஜென்சின்னு வச்சிருந்தேன். எமர்ஜென்சி வந்து தனித்தனி விஷயமா நான் வந்து சேவ் பண்றேன். இந்த பர்ஸ்ல இருக்கிறது வந்து ஒரு திடீர்னு வந்து இப்ப வந்து நம்மளுக்கு ஒரு கொரோனா டைம்ல பாத்தீங்களா, வீட்டை விட்டு வெளியே போக முடியல, நம்ம வீட்லயே இருந்துட்டே இருக்கோம். எல்லாமே ஒரு மணி நேரம் 2 மணி தான் வெளியே போய் காய்கறி வாங்கிட்டு வரணும், அப்படியெல்லாம் ஒரு நிலைமை நம்ம வாழ்ந்தோம். யாரும் அந்த என்னைக்கும் மறக்க முடியாது நம்ம வாழ்க்கையில. 2021, 22. சோ அப்ப நான் என்ன நினைச்சேன், திடீர்னு யோசனை இருந்துச்சு, நம்ம எதுக்கு வந்து நம்ம கஷ்டப்படும், நம்மள்ட்ட ஒரு பர்ஸ்ல போய் நான் பாக்கலான்னு. அதுல போய் பார்த்தா கரெக்டா நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு தேவை வந்து 2.25 லட்சம். அது இன்ச்சு வந்து 3,75,000 ரூபாய் அதுல இன்ச்சு, நினைச்சு பாருங்க. ஆனா அந்த பணத்தை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு இதுல இருந்தேன். இப்ப நீங்க நினைப்பீங்க நான் வந்து ஒரு ஜோக்கா பேசுறேன்னு, நீங்க நினைப்பீங்க நான் ஒரு ஜோக்கா பேசுறேன்னு. இல்ல, இதுதான் ரியல். இது வந்து ஒரு ரியலிஸ்டிக். நான் வந்து பேங்க்ல போட்டோம்னா எனக்கு கொஞ்சம் வட்டி கிடைச்சது. இது வந்து இல்ல, நம்ம பேங்க்ல திடீர்னு ஒண்ணு ஆச்சுன்னா நம்ம யார்கிட்ட போய் பணம் கேட்க முடியும், எங்க போய் ஏடிஎம்க்கு தேட முடியும் அப்படின்னு ஒரு சின்ன பிள்ளை ஒரு தனமா வந்து நான் வந்து அந்த பர்ஸ்ல சேவ் பண்ணேன். ரொம்ப வருஷமா சேவ் பண்ணேன், நான் கை வைக்கவே மாட்டேன். திடீர்னு எடுத்துல எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ பட்டுன்னு அந்த பில்டரை கொடுத்துட்டு அந்த வீடை வந்து அந்த பொசிஷன் எல்லாம் வாங்கிட்டு மிச்சம் பண்ற வந்து ஏதோ நகையான வாங்கிட்டேன். நான் அந்த பர்ஸ் காலி பண்ணேன். இப்ப அந்த பர்ஸ் நான் சேர்த்துட்டு வரேன். அது என்னைக்காவது ஒரு நாள் வந்து எனக்கு கை கொடுக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதுதான் சொல்றேன், எப்பயுமே வந்து நம்ம வந்து எமர்ஜென்சின்னு வந்து நம்மகிட்ட பணம் இருக்கணும், எப்பயுமே இருக்கணும். யார்ட்டையும் போய் இல்லாம கேட்கறது நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. நம்ம தைரியமா இருக்க முடியும். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க செயல்படுத்துங்க உங்க வாழ்க்கையில. நெக்ஸ்ட் நான் என்ன சொல்ல போறேன்னா வந்து இது ரொம்ப முக்கியமானது விஷயம். இது ஸ்டாப் வெயிட்டிங் ஃபார் பிகர் சேலரி. எப்பயுமே வந்து பெரிய சம்பளம் வரணும்னு நீங்க வந்து எதிர்பார்க்காதீங்க, எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க. என்னைக்கு எங்க அப்பா சொல்லுவாங்க எப்பயுமே, அந்த எதுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லைன்னா போட்டோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் பாரு, சப்போஸ் அது நம்மளுக்கு கிடைக்கலன்னா வந்து நம்ம ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிடும், ரொம்ப ஒரு டிப்ரெஷன்ல போய் இறங்கிடுவோம். நம்ம அதுக்குன்னு அந்த தேவை இல்லை நம்மளுக்கு. நம்ம எப்பயுமே வந்து எது நம்மளுக்கு கிடைக்கிறத வச்சு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிறைய பேர் வந்து இப்ப நான் பாக்குறேன் எந்த ஆபீஸ்லயும் ஜனங்க சொல்லுவாங்க, I'll save after I get increment.
இந்த சம்பளம் வந்து எப்போ வந்து ஜாஸ்தி ஆகல அப்ப நான் சேவ் பண்ண சொல்லுவாங்க. அப்ப வந்து என்ன ஒருத்தர் வந்து பட் அந்த அந்த சம்பளம் ஏறும் பாரு நம்மளுக்கு இறங்கி ஒரு சப்போஸ் இப்ப வந்து ஒரு 50,000 சம்பளம் வச்சு வாங்குறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. அவங்களுக்கு திடீர்னு வந்து 70,000 சம்பளம் கிடைக்கணும். அப்ப அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, திடீர்னு வந்து அவங்க லைஃப் ஸ்டைல மாத்தது பார்ப்பாங்க. எக்ஸ்பென்சஸ் வந்து அத வந்து செலவு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா ஆடம்பரமா வாழறதுக்கு பார்ப்பாங்க. அப்படி இருக்கவங்க வந்து நம்ம வந்து இன்ஸ்டெட் ஆஃப் பில்ட் நம்மளது ஒரு சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அது வந்து பில்ட் பண்ணணும். அது வந்து பில்ட் பண்ண ஒரு பழக்கத்தை நம்ம அங்க கொண்டு வரணும். நம்மளுக்கு சம்பளம் ஏறிட்டுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஆடம்பர வாழ்க்கையை வந்து வாழக்கூடாது. என்னைக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்தா வந்து நம்ம நிச்சயம் வந்து நம்ம வந்து வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லுவாங்க வந்து the habit matters more than the amount. நம்ம பழக்க வழக்கத்தை வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் வச்சிருந்தா வந்து நம்மளுக்கு வந்து அந்த பணத்தை வந்து செலவு பண்ணணும், ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழணும் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து அதுல வந்து இன்ட்ரெஸ்டே வராது. ஏன்னா இதுக்குதான் இந்த ஹெட்டிங் நான் அப்படி கொடுத்துருக்கேன், சேவ் டுடே ரிக்ரெட் லேட்டர் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து நம்ம இன்னைக்கு நம்ம சேவ் பண்ணலன்னா நாளைக்கு நம்ம வந்து ரொம்ப பெரிய வருத்தப்படுவோம். நம்மளுக்கு யாரும் கை கொடுக்க மாட்டாங்க. நிஜமா சொல்றேங்க, நம்ம பெத்த பிள்ளைகள் நம்மளுக்கு கை கொடுக்க மாட்டாங்க. நான் இதை ரொம்ப நான் அனுபவிச்சேன் எங்க அம்மா அப்பா கிட்ட. அப்பா வந்து 2000 இறந்துட்டாங்க. அம்மா வந்து இப்பதான் 2021 இறந்தாங்க. அவங்க வந்து எங்க அப்பா இறந்ததுக்கு வந்து எங்க அம்மா வந்து நிறைய கஷ்டப்பட்டாங்க. நான் வந்து ஒரு மறைமுகமா வந்து அவங்க நிறைய ஹெல்ப் பண்ண என்னால முடிஞ்சது. ஆனா பெத்த பிள்ளை இருக்கு பாரு, ஆம்பளை பிள்ளை, அது எதுவுமே கை கொடுக்காது. அதுதான் சொல்றேன், இப்பயுமே வந்து நம்மளுக்குன்னு ஒரு ரெடி அமௌண்ட் வச்சிருந்தா அது நம்மளுக்கு வந்து நிஜமா வந்து நம்ம கை கொடுக்கும். எப்பயுமே நினைச்சுக்கோங்க, நம்ம வந்து நம்ம யாரையும் வந்து தாங்கி இருக்க கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருக்கும், நம்மளுக்குன்னு ஒரு பைனான்சியல் ஃப்ரீடம் இருக்கும், நம்மளுக்குன்னு ஒரு சொந்த ஒரு தைரியம் இருக்கணும். அது எங்க இருக்கும்? நம்மள்ட்ட பணம் இருந்தாதான் நம்மள வந்து 4 பேர் மதிப்பாங்க இல்லையா? இது உண்மைதானே. இந்த காலத்துல வந்து இப்ப பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் வேலைக்கு போறேன், வரேன், யூடியூப் ஸ்டார்ட் பண்றேன், எந்த ஃபேமிலியை நான் பாக்குறேன், நான் யாரையும் கண்டுக்கிறது இல்ல. என் ஓன் வேர்ல்ட் தான். எனக்கு யார்ட்டும் போய் வந்து கச்சன்னு பேசிக்கிட்ட ஒரு பிரச்சனை ஒரு பெரிய வந்து பிரச்சனை உண்டாத பழக்கம் இல்லை. நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறோம். இதுல என்ன வந்து பின்னாடி இருந்து பாப்பாங்க பாரு, நிறைய ஜனங்க பாக்குறாங்க, அது ஒரு பொறாமையை கொண்டு வருவாங்க. அது என்ன வந்து அவளா இப்படி செய்றேன் இப்படி பொறாமை கொண்டு வராங்க. அந்த இடத்துல வந்து அவங்கதான் கஷ்டப்படுவாங்க, நான் கஷ்டப்படுவேன். நான் வாட்டுக்கு என் வாழ்க்கை நல்லா ஓடிட்டே போவேன், நல்லா சம்பாதிப்பேன், சேவிங் பண்ணுவேன், எனக்கு என்ன தேவையோ என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணிட்டு நல்லா இருப்பேன். நான் யாரு போனா பிடிக்காம பாரு, அவங்க அந்த இடத்துல அவங்க இன்னும் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, பட்டை மரம் வந்து அப்படியே விழுந்துட்டு சொல்லுவாங்க பாரு, அது சரியா சொல்ல வரல. அவங்க எப்படி பொறாம அடுத்தவங்க மேல அடுத்தவங்க வளர்ச்சியை பத்தி அவங்க வந்து பொறாம பிடிக்காங்க பாரு, யாரா இருக்கட்டும். அவங்க என்னைக்குமே நல்லா இருக்கிறது சரித்திரத்திலே இல்லை. சோ என்னைக்குமே வந்து நம்ம வழியை பார்த்துக்கிட்டே போகணும். அடுத்தவங்களை பத்தி நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்களோ, அவங்க நம்ம இப்படி இருக்கோமோ அவங்க இப்படி சொல்லுவாங்க, அப்படி வந்து அவங்க இந்த இடத்துல நம்ம வந்து நினைக்கவே கூடாது. அந்த நம்ம இருக்கணும், ஓகே நான் உனக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காமிப்பேன். நானும் எப்படியும் அதான் நினைப்பேங்க, உனக்கு முன்னாடி நான் வந்து வாழ்ந்து காமிப்பேன். அப்படிதான் அந்த ஒரு தைரியத்தோட இன்னைக்கு வரை நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். சோ இந்த வீடியோவை நான் கடைசி வரை என்ன சொல்றதுக்கு ஆசைப்பட்டேன்னா வந்து, உங்களது ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு வந்து தேங்க்யூ சொல்லும், உங்களது எதிர்காலம் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லும். ஏன்னா இப்படி சொல்றேன்னு நீங்க நினைப்பீங்கல்ல, திங்க் அபவுட் யுவர் ஃபியூச்சரை பத்தி நினைச்சு பாருங்க. நம்ம வாழ்ந்துட்டோம் எல்லாம் செஞ்சுட்டோம். ஆனா வந்து நம்மளது ஃபியூச்சர் வந்து நம்ம கையில இன்னும் இருக்குது. சோ திங்க் அபவுட் யுவர் ஃபியூச்சர். பையிங் எ ஹோம், நம்மளது வீடு வாங்குறதா இருக்கட்டும், இல்ல வந்து நம்ம குழந்தைகளது ஹையர் ஸ்டடீஸா இருக்கட்டும், இல்ல நம்மள ரிட்டையர்மெண்டா இருக்கட்டும், இல்ல நம்ம வந்து ஒரு டிராவலுக்கு போவோம். ஒருத்தர் நான் இப்ப இந்த வருஷம் 3 டிராவல் பண்றேங்க. எல்லா வருஷத்துலும் வந்து வருஷத்துல ஒரு டிராவல் இல்ல 2 டிராவல். இந்த வருஷம் வந்து ஆகஸ்ட் மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் வந்து டிராவலிங் தான். அது என்னன்னு சுருக்கமா சொல்றேன் உங்களுக்கு. நானு ஆகஸ்ட்ல ஆபீஸ் பிக்னிக் இருக்குது, தென் செப்டம்பர்ல வேளாங்கண்ணி, தென் அகெயின் அக்டோபர் எண்ட்ல வந்து ஒரு வேலை விஷயமா வந்து நான் சவுத்துக்கு போறேன். இந்த நவம்பர் விட்டு டிசம்பர் அகெயின் போவேன். சோ பாருங்க, அந்த ஒரு கண்டினியூஸ் டிராவலிங் இருக்குது. த்ரூ அவுட் டிசம்பர் 30ஆம் தேதி டிசம்பர் மாசம் வரை இந்த டிராவலிங் கண்டினியூஸ்லி இருக்குது. இது வந்து நானும் வாங்கிட்டு திடீர்னு வந்த ஒரு சூழ்நிலை இது. ஆனா வந்து எல்லாமே நல்லதுதான். அது என்ன டிராவல் என்ன போக நான் வீடியோல எல்லாம் சொல்லுவேன். அதுதான் உங்களுக்கு நான் சொல்றேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிபிகேஷன் வரும், உங்களுக்கு புரிய வரும். நிறைய நல்ல யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் நான் கொடுத்துட்டு வரேன் இது வரைக்கும். அதுதான் சொல்றேன், நம்ம டிராவல்காக வந்து எப்பயுமே வந்து பணத்தை வந்து சேமிக்கணும். நம்ம டிராவல் பண்ண போறோம், நம்மளுக்கு தெரியும் இல்ல. சோ அதுக்கு முதல்ல நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். வாழ்க்கை வந்து வாழறதுக்கு தான். சோ அந்த வாழ்க்கை வந்து நம்ம எப்படி வாழ்றோம்னோ அதுக்கு நம்ம கையில தான் இருக்குது.
ஸோ இதுல வந்து ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். எவ்ரி ருபி நீங்க செய்றீங்க பாருங்க, எவ்ரி ருபி யூ சேவ் டுடே பிகம் எ கிஃப்ட் டு யுவர் ஃபியூச்சர் செல்ஃப். புரியுது நினைக்கிறேன், நான் திருப்பி ரிப்பீட் பண்ண இந்த சென்டென்ஸ். எவ்ரி ருபி யூ சேவ் டுடே பிகம் எ கிஃப்ட் டு யுவர் ஃபியூச்சர் செல்ஃப். ஸோ உங்க ஃபியூச்சர் வந்து நீங்களே கேள்வி கேட்பீங்க, நான் எப்படி செஞ்சேன், நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், நீங்களே சந்தோஷப்படுவீங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ நான் இதுக்குள்ள முடிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ மணி 10:30 மணி ஆகுது. இப்போ எனக்கு ஒரு லைவ் ஒன்று எடுக்கணும். நீங்க நினைப்பீங்க என்னடா வந்து இவ ஆபீஸ் போய் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வர, வீட்லயும் வேலை. இங்க பாருங்க, இந்த பேப்பர் பக்கத்துல எல்லாம் பேப்பர்ஸ் இருக்குது, எல்லாரும் செக் பண்ணிட்டு இருக்க உட்காந்துருக்கேன் நானு. ஸோ நடுவில் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா நாளைக்கு எப்படியோ எனக்கு வாழ்க்கையில 3 வீடியோ போகணும் ஒரு கண்டிஷன் நான் இருந்தேன். எப்படியோ ஒரு வீடியோ போகணும், அதுக்கு நான் வீடியோ எடுத்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த வீடியோ. ஸோ ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன், வீடியோக்கு வந்து லைக் கொடுத்துட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.